சம்பளம் வந்து கரெக்டாக வருது இல்லை, பாதி தான் வந்திருக்கு, பாதி வரல. என்னப்பா செய்ய இப்படி இருக்கு, நாளைக்கு மகளுக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன், இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம், ஃபேமிலியில் எப்படி சுச்சுவேஷன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாரும் அன்னன்னைக்கு என்ன காசோ அதுதான் செலவு. அவங்க சேர்த்து வச்சுன்னா ஒன்றும் அந்தளவுக்கு அவங்க வருமானம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுதுங்க. அதில் முக்கியவாசி நான் பண்ணிட்டேன்ப்பா, அது அது சொன்னாப்புல ஒரே டேக் தானே, அஷ்டம்ல வீரதர்சனம் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி ஓஜி சம்பவம் அஜித் சாரோட சாங்ஸ் ரிலீஸ் ஆனிச்சு. பட் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 10 days ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. அப்போது இந்த வீரதர்சனம் படம் ரிலீஸ் ஆகும் தெரியுதுனால அவர் வந்து அவங்க டீம்கிட்ட, அதாவது எனக்குமே நடந்த சம்பவம் தான், ஒரு வில்லனா பண்ணுறதுக்கு நான் 10 லட்சம் கேட்டு பண்ணாங்கல்ல, கேட்கும் போதே வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா கேட்குறாங்க. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா என்ன மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டை இப்படி பேட்டி எடுக்கிறதுல வந்து எனக்கு இனிமேல் வரக்கூடிய ஆர்டிஸ்ட் சரி, இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் சரி, இது ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். அதனால் பத்திரிகையில் இருக்கும், யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வணக்கம் கலந்த மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் வந்து சிதம்பரம், நான் நடிகர். இப்போது வீரதீரசூரன் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அது கேரக்டராக டிசைன் ஆனது வந்து என்னுடைய பேர் சிதம்பரம். அந்த படத்தில் வந்து விக்ரம் சார் சிதம்பரம் என்ன அப்படிம்பாரு. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எல்லாத்துக்கும் தெரிந்த மாதிரி ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது எனக்கு ஒரு பெரிய திரைப்பயணத்தில் நான் கொஞ்சம் பயணம் தான், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னுடைய பயணம் ஸ்டார்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான். ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தது எல்லாரும் பண்ண மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு படம் கர்ணன், ஆடிஷன் அட்டன் பண்ணி கர்ணன், அப்புறம் ருத்ரதாண்டவம், வீரன், சாமணி, இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது வீரதரசன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சார் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சிண்டிகேட்னு ஒரு படம், கெவின்னு ஒரு 2 ஸ்டோரி ஒன்று பெரிய கேரக்டர் அதுவும் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் காந்தாரிஞ்சலி ஹன்சிகா மேடம் பண்ண படம், அப்புறம் வெப்சீரிஸ் நான் பண்ணி முடிச்சிருக்கேன். எல்லா படமும் அப்கமிங் ரிலீஸ் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பைசன், முக்கியமாக கர்ணன், அப்புறம் பைசன், அதுலேயும் ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சு ஆல்மோஸ்ட். இந்த மாதிரி நிறைய பயணம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரெஸ் மீட் இருக்கு சார், இந்த ப்ரெஸ் மீட் அதான் சார், நான் வந்து காரணம் என்ன, அதான் இப்போ பத்திரிகை வர சொன்ன காரணம் என்னன்னா, இந்த படத்துல எனக்கு ஒரு ரோல் கொடுத்து என் பேரை வந்து ஆக்சுவலாக சொல்லணும் தேவையில்லை, டைரக்ட் வந்து என்னங்கிற இது விஷயம் என்னை சிதம்பரம் சொன்னது. ஸோ இதை அது போக அங்கே நடந்த என்னுடைய அனுபவங்க, டைரக்டரோட அவர் என்கிட்ட நடந்த, நான் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சார் சொன்னேன், இப்போ அண்ணன் சொல்கிறேன். எதனால் அண்ணன் சொல்கிறேன், அவரை என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாரு. எல்லாத்தையுமே என்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் படத்தையே பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கேரக்டரும் மைனட்டாக அது கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ எனக்கும் அது அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த. அதுவும் போக விக்ரம் சார் எங்ககிட்ட விக்ரம் சார் சரி, அதாவது முக்கியம் சொன்னால் ஒரு படத்தில் விக்ரம் சார் ஸ்டார் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் பெரிய ஸ்டார்ஸ், எஸ்.ஏ. சுராஜ் சார், சுராஜ் சார் அண்ட் விக்ரம் சார். இந்த 3 பேர் கூடயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த ஒரு சின்ன சீனாலும் அதை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அங்கே நடந்த அனுபவங்கள் இருக்குல்ல. ஸோ அதுக்காக வீரதீரசூரன் பார்ட் படம் ஹிட் ஆயிடுச்சு சார். படம் ஹிட்டா, ஏன்னா ஹிட்டானா தான் செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. ஆமாம் சார், செகண்ட் பார்ட்ல நீங்கள் இருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்லை எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படத்துலையும் எனக்கு கதை ஃபுல்லாக தெரியாது. என்னுடைய ரோல் என்ன, சிங்கிள்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது நான் சாரை மீட் பண்ண கூட எனக்கு சின்ன ரோல் தான் சொன்னாங்க, தவிர என்ன நாங்கள் போன படம் தெரியுது இவங்க 3 பேரும் நடிக்கிறேன்னு. அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா கதை மேக்ஸிமம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தான் தெரியும் எங்களுக்கு. நான் பெரிய கேரக்டர் தான் கண்டிப்பாக எப்படி சொல்லியிருக்கலாம், பட் எனக்கு தெரியாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டரே பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல, இது பண்ணா இதுமாதிரி ஆர்டிஸ்ட் கூட பண்ணுன்ட்டு? யாரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட, பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ விக்ரம் சார் கூட பண்ணிட்டீங்க, இதை விட மேலே உங்களுக்கு நினைச்சிருப்பீங்களே? நான் தனுஷ் சார் கூட தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் தனுஷ் சார் கூட தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதில் சின்ன ரோல் தான், பட் அவர் கூட பண்ணு, அவர் டேரக்ஷன்ல இல்லை அவர் கூட பண்ணணும்னு எங்கள் ஆசை. டேரக்ஷன் பண்ண பெரிய சந்தோஷம். ஏன் அவ்வளோ ஆசை? வெரி அவர் அசுரம் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அவரும் சரி விக்ரம் சார் சரி, விக்ரம் சார் கூட பண்ணிட்டேன். தனுஷ் சார் கூட அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணலை. அதில் சின்ன இதாக கிடைச்ச கூட, ஏன்னா அவர் எல்லாம் பார்த்தீங்களே, டேரக்டராக இருக்காரு, சாங்ஸ் படிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, அப்புறம் நடிக்கிறாரு, எல்லா விஷயம் பண்ணுறாருல. ஸோ எல்லாமே அவர் இருக்கிறாருல, அது அவர் கூட ஒரு சின்னதாக நான் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியாக சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, பெரிய கேரக்டர் வந்தால் பண்ணுவீங்களா? இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணிகண்டன் சார் படத்தில் பெரிய கேரக்டர் தான் பண்ணிக்கிறேன். கெவி படத்துலையும் எனக்கு பெரிய கேரக்டர் வில்ல மாதிரி அப்படியே போறீங்களா? இல்லை, அது ஆக்சுவலாக சொல்லக்கூடாது. பெரிய கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அது கேரக்டர், அது சொல்லக்கூடாது, நான் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது, நீங்களே பார்த்துருப்பீங்க, சின்ன ப்ரொடக்ஷனில் போய் செலெக்ஷன் பண்ணும்போது
காசு கேட்குற விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையே பொய்யா சார்? இருக்கு இருக்கு. அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த அனுபவம் ஏதாவது ஒன்று தான் சொல்லுங்க. ஒரு ஒரு சின்ன லோ பட்ஜெட் படம் தான். ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ஒரு வில்லன். அதில் செம்மையாக இருக்கும். செம்மனா பயங்கர கமர்ஷியல், பயங்கர ஹிட் ஆகக்கூடியது. நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஹீரோ மாதிரி தான் அது. இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம், அது வந்து கேஜிஎஃப்ங்கிற படம், அது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஸ் ஹீரோ பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த இதில் வந்து அவர் அப்படி பண்ணிக்க மாதிரி தான் இது இருக்கும், அந்த மாதிரி சப்ஜெக்டாக தான் இது இருக்கும். நீங்கள் பண்ணலாமா? சரி பண்ணலாம் அப்படின்ட்டேன். அப்போ ஒரு டிஸ்கஷனாக முடிஞ்சு ஃபுல் கதை, ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இண்டிபெண்டன்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் வந்து இவ்வளோ பட்ஜெட், நாங்கள் ஹீரோ வந்து இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறாரு, நீங்கள் இவ்வளோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காஸ்டியூம் சரி, உங்களை ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவே வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம், அதுக்கே இவ்வளோ செலவு அப்படி நிறையா பேசி கடைசி பார்த்தா அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா பட்ஜெட்டே வந்து ஏன்னா நான் என்னுடைய ஒரு நண்பர் கூட பண்ணியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 15 நாள் தான் படத்தை முடிச்சிட்டாங்க. ரொம்ப லோ பட்ஜெட் 20-25 கிட்ட ஆயிருக்கு. ஸோ அதுவே இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது இதில் என்ன அப்படி என்ன ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ தான் அவ்வளோ ஆகுதா அப்படிங்கிற எனக்கு அப்புறம் நண்பர்கள் தான் பேசும்போது, இல்லை இது வந்து நான் படம் போகும் ஸ்டார்ட் ஆக மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா யார் இருக்குன்னு தெரியாமல் போயிடுவாங்க, அதனால் வேண்டாம்னு நண்பர்கள் சொன்னதுனால நான் அதை வந்து தப்பிச்சிட்டேன் சொல்லப்போனால். ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து நீங்க ஒரு அளவு தெரியுற மாதிரி, ஃபேஸ் தெரியுற மாதிரி வந்திருக்கீங்க. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல ஏமாந்துறாங்க, அவங்க ஏதாவது சொல்லணும், ஏதாவது சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்றதை விட இதில் வந்து நான் இதை ஆக்சுவலாக சொல்லணும்னு ரொம்ப நாளாக எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தோணுன விஷயம். எப்படி இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இது பண்ணுறாங்க, இதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏஜென்ட் மூலியமாக தான் வராங்க. ஏன்னா அவங்க மூலியம் தான் வாய்ப்பு கிடைக்கிது. ஏன்னா ஒருத்தர் வீட்டில் வேலையை பார்த்துட்டு வேலை இல்லாதவங்களும் கூட கஷ்டப்பட்டு இருக்கவங்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டா அப்படின்னா ஏஜென்ட்டுக்கு எப்படி கமிஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, அது இல்லை சொல்லலை. பட் டேரெக்டாக கொடுத்தாச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஏஜென்ட் வாங்கும்போது வந்து அவங்களுக்கு டேரெக்டாக காசு போய் சேருது. சில இடத்துல சில பேர் காசு போய் சேரதில்லை. நான் நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்ம கீழேருந்து வந்தவங்க தானே, மதுரையில் இருக்கிறோம், அங்கே திரும்ப நடிச்சிருக்கோம், எல்லா பக்கமும் நடிச்சிருக்கோம். எல்லா பக்கமும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா சம்பளம் வந்து கரெக்டாக வருது இல்லை, பாதி தான் வந்திருக்கு, பாதி வரல. என்னப்பா செய்ய இப்படி இருக்கு, நாளைக்கு மகளுக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன், இப்படி இருக்கு என்ன பண்ணலாம், ஃபேமிலியில் எப்படி சுச்சுவேஷன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாரும் அன்னைக்கு என்ன காசோ அதுதான் செலவு. அவங்க சேர்த்து வச்சுன்னா அவனும் அந்த அளவுக்கு அவங்க வருமானம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுதுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து உங்களோட சீன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? விக்ரம் சார் நல்லா நான் ஒரு இந்த சிங்கிள் ஷாட்னு சொல்லுவாங்க, சிங்கிள் ஷாட் பண்ணியிருந்தோம் அந்த படத்திலே. மெயினான சிங்கிள் ஷாட் அது ஒரு கிட்டத்தட்ட 10 days எங்க கூட விக்ரம் சார் இருந்தாங்க, சுரா சார் இருந்தாங்க. எங்க கூட ரிஹர்சல் போய்கிட்டே இருந்துச்சு, 7 days ரிஹர்சல். ரெண்டாவது அடுத்த 8-9 2 நாள் மட்டும் இந்த கேமரா ஃபிக்ஸ் லைட்டிங் செட் பண்ணது எல்லாமே நடந்துச்சு. லாஸ்ட் டே தான் ஷூட் போனுச்சு. விக்ரம் சார்ட்ட அதான் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி சொல்றது, அது வந்து எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து இப்போ புதுசாக வந்த ஒரு 19 வயசு ஹீரோ, அவனுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், அந்த 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 எனர்ஜி ஃபுல்லாக அவர்கிட்ட அப்படியே இருக்கு. அது 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 வந்து அதான் அது காளிங்கிற கேரக்டர். உண்மையில ஒரு காளியா இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அந்த காளியோட கேரக்டர் எவ்வளோ எனர்ஜியா இருக்கும். அது வந்து அவர் கண்ணில் ஷூட் இல்லாத டயத்தில் ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாரு, ஆனால் ஷார்ட்னு வரும்போது அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த காளியோட அந்த 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 இது அவர் கண்ணில் தெரியும், அந்த கேரக்டர் அவர் கண்ணில் தெரியும். ஏன்னா எங்ககிட்ட வந்து ரொம்ப பேச மாட்டாரு, என்ன அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அவர் உள்ள வந்தாலே அந்த பவர் அதில் தெரியும், அந்த எனர்ஜி. அவர் ஒர்க் பண்ணுற விஷயம் சரி, அது சின்ன சின்ன விஷயம் மைனூட்டாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் பெறும்போது. இப்போ ஏன்னா வந்து ஏமா அது அவர் ஏதோ சின்ன மிஸ்டேக் மாதிரி இருக்கு பாருமான்னு சொல்லி டேரக்டர் சொல்லணும். டேரக்டர் சார் வந்து பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. சொன்னேன். ஆக்சுவலாக வந்து மறந்துட்டேன், பக்கத்தில் சொல்லுங்கன்னு ஆக்சுவலாக டைலாக்லாம் மறந்துட்டேன். ஏன்னா இப்படி க்ளோஸாக வந்து சொல்லுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியல மாதிரி மறந்துட்டேன். விக்ரம் சார் பற்றி சிரிச்சாங்க. சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். என் மாதிரி நடிச்சுக்கலாம் சார், டேரக்டர் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். அப்புறம் பண்ணதுக்கப்புறம் விக்ரம் சார் சூப்பர்மா நல்லா பண்ணுறீங்க, அதான் சொல்கிறேன். ஷூட் முடிஞ்சு சிங்கிள் ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் கேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இருக்கும். விக்ரம் சார் வந்து எனக்கு கை கொடுத்து, நான் பார்க்கல பக்கத்தில், எனக்கு தெரியல, கை கொடுத்து சூப்பர்மா கை கொடுத்தாங்க. யார் பண்ணுவாங்க, எந்த ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, அந்த அந்த அதான் இப்பவும் அவர் வந்து மேலே இருக்காங்க. ஸ்டார்ஸ், அதான் ஸ்டார். ஒரு சில
மூவிக்கு வந்து இது பண்ணீங்களா? உங்களோட சீன்ஸ் வந்து ஒரு 2-3 சீன்ஸ் இருக்கும். ஆனா மூவில பார்க்கும்போது ஒரு சில காரணங்களால அந்த சீன் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல கஷ்டம், அது கஷ்டம் தான், ஆக்சுவலா கஷ்டம் தான். பட் டைரக்ட் ஒரு விஷயம் நினைச்சிருப்பாங்கல்ல, டைரக்ட் ஒரு விஷயம் நினைச்சது நமக்கு வரணும், அது இருந்தா போதும். அவங்க ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு தாய் வந்தா குழந்தை எப்படி வளர்க்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்கல்ல, அந்த இதுதான் அது தேவை அப்படிங்க. பட் நாங்க நினைப்போம்னா சரி விடுங்க, அடுத்த படம் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்க்ரீன்ல வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து பேசப்படுவோம், அடுத்தடுத்து மதிக்கப்படுவோம், அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அது கடந்துதான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லுவது. சூரியதாஸோட பெரிய கவலை என்னன்னா, ஷூட் எடுத்துருவாங்க, 4 மணி நேரம் படம் இருக்கும். ஆனா வந்து அவங்க நடிச்சதே சில நேரத்துல கட் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? ஏன்னா நீங்க நடிச்சிருப்பீங்க, நீங்க வந்து பிளே எல்லாம் பண்ணி பாத்துருவாங்க. தியேட்டர்ல வரும்போது பாதி சீனை வந்து ஃபுல்லாவே கட் பண்ணிடுவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம நடிச்சிருக்கோம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ எப்படி இருக்கும் அவங்களோட நிலைமை? ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்குறீங்க? இப்போ நான் ஆர்டிஸ்டா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல வந்து ஆர்டிஸ்டா இப்போ நானே பார்க்கும்போது சார் கிட்ட மாதிரி 3 சீன்ல ஒரு சீன் தான் இருக்கு, அது எப்படி கடந்து போறீங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ அடுத்த ஸ்க்ரீன்ல வந்து அடுத்தது நம்ம வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இந்த க்ரௌட்ல இருந்தா போதும் அப்படிங்கிற ஊருக்குள்ள பேசுறாங்க. பட் அவங்களுக்கு என்ன தோணுது, அதான் ஃபீலிங்ஸ். அது வந்து இப்போ நாங்கள் கடந்து போவோம், அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதை வந்து என்ன செய்ய முடியும், அடுத்த படத்தில் பண்ணுவோம் அப்படிதான் போய்கிட்டு இருப்பாங்க. அதை கடந்துதான் போகணும், அவங்களுமே கடந்தான் போவாங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுப்பா, நான் அப்படி நடிச்சேன், அதுல ஒரு சின்ன டைலாக், அது அவங்க சின்ன டைலாக் வந்துமே சின்ன டைலாக் பண்ணிட்டோம்ல, அதுல முக்கியவாசி நான் பண்ணிட்டேன்ப்பா, அது அது சொன்னாப்புல ஒரே டேக் தானே, அஷ்டம்ல. பட் படத்துல பார்க்கும்போது இல்லாதபோது ரொம்ப கஷ்டம். ஐயோ நான் அப்படி பண்ணியிருந்தேன், அவங்க கூட உள்ளவங்களும் வந்து என்னப்பா சொன்னீங்க, என்ன ஒன்றும் வரலையா, ஒன்றும் இல்லையப்பா அப்படிமா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், தியேட்டர்லேயே பக்கத்தில் அவங்க கூட உட்காந்து படம் பார்க்கும்போது தான் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம், ஆனால் கடந்து போயிடுவாங்க, பார்த்துக்கலாம் சரி நம்ம தான். இப்போ நாங்கன்னா வந்து இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு படம் முடிஞ்சு 3 மாதம் 1 மாதம் கூட ஆகலாம். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 2 நாள் இங்கே, நாளைக்கு 2 நாள் அங்கே, அப்படியே அங்கங்கே அவங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். டைலாக்கும் சில டேரக்டர்ஸ் வந்து லைவாக வேணும், இவங்கள்ட்ட வேணும் அப்படின்னா சில மீசோட ஆள் வேணும், சில தண்டட்டி இருக்கக்கூடிய பாட்டியமாக வேணும், அவங்களுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கும், அதுபடி பிளே ஆகி போய்கிட்டு இருக்கு. நீங்க விக்ரம் சாரோட விக்ரம் சார் அப்பா கூட நடிச்சிட்டீங்க, இப்போ பைசன் அவங்க பையன் கூட நடிக்கிறீங்க, எப்படி இருக்குது? அது ரொம்ப அது சார் சொன்னேன், விக்ரம் சார் துருவ் சார் கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன், சூப்பர்மா, வாழ்த்துக்கள், கங்க்ராஸ், நல்லா பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அந்த தான் துருவ் சார்கிட்ட சொல்லலை, அதனால துருவ் சார் வந்து அவர் அதுக்கு மேலே எப்படி சொல்ல, இவர் 8 அடி பஞ்சா பராடி மாதிரி அவர் பாஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அவர்கிட்ட அந்த அளவுக்கு பேசினா அவருக்கு எனக்கு போர்ஷன் ஆக்சுவலாக வரல, வேற மாதிரி போய்கிட்டு இருக்காது. மாரி செல்வராஜ் கூட பிடிச்ச விஷயம் என்ன சார்? ஏன்னா அவரு கோபக்காரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மாரி செல்வராஜ் அவர் வந்து டேரக்ட் பண்ணும்போது ரொம்ப கோபமா இருப்பாரு, சண்டை போடுவார், திட்டுவாருன்ட்டு. நான் நார்மல் டைம்ல நல்ல கூலா இருப்பாரு. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா, ஏதாவது அவருக்கு பிடிச்ச விஷயம்? ஏதாவது பிடிச்ச விஷயம் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு புத்தக கண்காட்சி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? எனக்கு பிடிச்ச விஷயம் அதான், இப்போ நான் ஒரு கதனே வச்சுங்களேன், ஒரு படத்தை, அந்த படத்தை ஷூட்ல காலையில இருந்து ஷூட் போகுது, அடுத்த நாள் நைட்டு, அதுக்கடுத்த நாள் காலைல வரைக்கும் போகுது, 2 நாள் தொடர்ந்து டே நைட்டு. அந்த மனுஷன் மட்டும் மைக்கில் கத்திக்கிட்டே இருக்காரு, மைக்கில் கத்திக்கிட்டே இதை பண்ணுங்க, ஃபுல் எனர்ஜி. அதாவது அவர் சினிமா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு விஷயம் எனக்கு அப்போ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த எனர்ஜி, அந்த வெறி, அவருக்கு ஒரு அந்த வழியை வெளிப்படுத்தணும், அந்த வெறியை வெளிப்படுத்தணும், சினிமா மேல எவ்வளவு இது வச்சிருக்க அந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும் விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே அவர்கிட்ட நான் பார்த்தேன். நீங்க வந்து ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. சோ அந்த ஸ்ட்ரகிள்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஊர்ல இருந்து வந்து ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, எத்தனையோ நாள் வந்து எல்லா ப்ரொடியூசர் ஆபீஸ் போவாங்க. இப்போடைய சூழ்நிலையில இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கு சார் உங்களை பொறுத்தவரை? என்ன பொறுத்தவரை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு இப்போ நான் பார்க்கும்போது. ஏன்னா இப்போ நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையானது இல்லை, பட் உண்மையா இருந்தா சந்தோஷம் தான். வீரதர்சன் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி ஓஜி சம்பவம் அஜித் சாரோட சாங்ஸ் ரிலீஸ் ஆனிச்சு. பட் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 10 days ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. அப்போ இந்த வீரதர்சன் படம் ரிலீஸ் ஆகும் தெரியறதுனால அவர் வந்து அவங்க டீம்கிட்ட, அதாவது
குட் பை டாக்ல அந்த டீம்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாளைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நம்மளுடைய விஷயம் வெளியே வர வேண்டாம், அது ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்லா ஆர்கானிக்கா இருக்குல்ல. ஏன்னா வந்து இவரும் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான், பட் அவர் மேல இவருடைய படம் வெளியே தெரியட்டும், அடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு இல்லை. அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தானே. ஸோ அந்த ஒரு நான் ஆர்கானிக்கா நான் பாக்குறேன். ஆமா, அந்த ஸ்ட்ரகிள்னஸ் வந்து ஒவ்வொரு ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணிருப்பீங்க, டைரக்டரை மீட் பண்ணிருப்பாங்க. முன்னாடி காலகட்டங்கள்ல அப்படி இல்ல, போட்டோ வெயிட் பண்ணி ஆக்ட் பண்ண தெரியாதுமா கேட்பாங்க. சோ நீங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? கொஞ்சம் முயற்சி பண்ணா ட்ரை பண்ணுங்க, 10க்கு 100 ஆடிஷன் கூட முயற்சி பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு டைலாக் ஒவ்வொரு ட்ரிப் கொடுக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, நம்ம மோல்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் ஒரு பஞ்சாயத்து ஒரு வெப் சீரிஸ் அது இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுல வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து அதோட அசோசியேட் டைரக்டர் வந்து என்னுடைய கசின் பிரதர் தான். எனக்காக பேசி ஓகே அந்த இது ஓகே பண்ணிட்டாங்க. பட் நடிக்க சொல்லும்போது எனக்கு வரவே இல்லை, சுத்தமா வரல. எத்தனையும் என்னுடைய ஸ்லாங் தான் திருநெல்வேலி ஸ்லாங், பட் வரல, என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ நீங்க அந்த டைலாக் கொடுங்க, எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவர் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு நைட் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். திரும்ப டைலாக் பேசி நானும் பண்ணி அப்புறம் ஒரு இதை பண்ணி நைட்டு காலை 5 மணிக்கு அனுப்பேன் வீடியோ. சூப்பர், இதான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு வந்து எந்த படம் போனாலுமே எந்த படத்துக்கு போனாலுமே அந்த விஷயம் திரும்ப நம்ம பண்ணும்போது வந்து தானா வந்துருது. ஸோ அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வந்திருக்கு. இதைத்தான் நான் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் சரி அடுத்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட் சொல்ற விஷயம்னா, நீங்க முயற்சி பண்ணுங்க, ஆடிஷனா போங்க, என்ன இதெல்லாம் பண்ணிட்டே இருங்க, திரும்ப பண்ணிட்டே இருங்க. திரும்ப பண்ணி வந்து ஏதாவது படத்துல நம்ம யூஸ் ஆகும். நான் இந்த ஒரு படத்துல இவருக்கு கூட வில்லனு கூட நான் சைடா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு டைலாக்கே கிடையாது, பட் நம்ம பாக்குறோம், ஆக்ஷன் கேட்கிறோம், அவர் என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு சாங்ஸ் இருக்கு. நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல ஒரு சாங்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி சீன் இருக்கு. நான் இது முன்னாடி எதுவும் சாங்ஸ் பண்ணல, வேற கேரக்டரா பண்ணி டான்ஸ் எதுவும் பண்ணல, பட் அதுல பண்றேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி என்ன முக்கியமா ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் தேவை வந்து டைமிங். காலை 6 மணிக்கு ஷார்ட் ஃபர்ஸ்ட் ஷாட் 6 மணிக்கு 6னா 5:50க்கு ஸ்பாட்ல போயிருக்கணும். டைம் நம்ம கொடுக்கறது தான், டைம் தான் அவங்களுக்கு நம்ம டைரக்டருக்கும் ப்ரொடியூசரும் கொடுக்கக்கூடிய விஷயம். அது இதாயிடுச்சுன்னா ஏன்னா காசு கூட சம்பாதிச்சிடலாம், டைம் கூட சம்பாதிக்க முடியாது. ஸோ இதை வரக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சார், ஆடிஷன்ற பேர்ல வீடியோ கால் வந்து வீடியோல வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்க, பெண்களை தவறா யூஸ் பண்றாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆடிஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு 2 வீக்ஸ் அது போயிட்டே இருக்கு, சரிங்களா? அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணனா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்டா என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க? நியூலா இப்ப அச்சீவ் பண்ற விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. இல்ல நான் இப்போ அதான் நான் முன்னாடி பத்திரிகையாளர் கூட நம்ம சொல்லியிருந்தேன், கேட்கும் போதே வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா கேட்குறாங்க. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே சமயத்துல வாய்ப்பு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான சில கம்பெனி சில இது பண்ண செய்தாங்க. சில பேர் தப்பான முறையில வேற வழி இல்லாம அது அவங்க எப்படி சொல்ல, இப்போ அவங்களும் வந்து ஒரு இதை தாண்டி தான் வந்திருப்பாங்க, ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. பட் தேர்ந்தெடுத்து நடிக்கணும், அவ்வளவுதான். என்ன கம்பெனி என்ன மாதிரி இது. இப்போ நானே வந்து ஒரு விஜய் டிவி ஒரு இதுல வந்து ஒரு ஆடிஷன் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்பர் ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்துச்சு. நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ரிப்பீட்டடா அதுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கேன். நிறைய இது நடந்த, பட் அவன் எந்த ரெஸ்பான்ஸ், நிறைய ஆடிஷன் வருது, நிறைய ஆடிஷன் நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய வருது. கமலஹாசன் கூட நேற்று கூட அறிக்கை விட்டுருக்காங்க, கமல் சார் ஃபிலிம்ஸ்ல இருந்து அறிக்கை விட்டுருக்காங்க, எங்க இதுல இருந்து யாராவது ஆடிஷன் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அது பொய்யான ஆடிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி டோட்டலாவே பொய்யா இருக்கு. ஆனா வந்து ஒரு பிரபலமான சீரியல்ல இருந்து ஒரு பொண்ணு போய் அதே மாதிரி ஏமாந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா பிரபலமான ஒரு சீரியல்ல நடிச்ச ஒரு பொண்ணு, நடிக்காதவங்க ஏமாந்தது ஓகே, நடிச்ச ஒரு பொண்ணு ஒரு இது மாதிரி சொல்ல அவங்க வந்து செய்யறாங்க, அது நான் உங்க ஹீரோயின் ஆக்கிறோமா அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு நம்பிக்கை துரோகம். ரொம்ப எனக்குமே நடந்த சம்பவம் தான். ஒரு வில்லனா பண்றதுக்கு நான் 10 லட்சம் கேட்டு பண்ணாங்கல்ல, அதே தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இதை வந்து இவங்கதான் கொஞ்சம் அவரசா இருந்துக்கணும். நம்ம வந்து அவங்க எப்படி பண்றாங்க, இவங்க பண்றாங்க, இந்த கம்பெனி அந்த கம்பெனி காசு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். நமக்கு நட்புகள் இருக்கு, நட்பு வட்டாரம் இருக்கு, நட்பு வட்டாரத்துல கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு, இந்த கம்பெனி போகலாமா, இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து இப்படி பண்ணாதான் காசு கொடுத்தாதான் நம்ம வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி வெஜ் நான்வெஜ்ல நான்வெஜ் பண்ணாதான் நான் இப்படி இருப்பேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனா
ஒண்ணுமே கிடையாது. நான் கடந்து வந்து பாதி நான் சொல்றேன். இப்போ நான் இந்த படம் அடுத்த படம் பண்றேன், முயற்சி பண்ணேன், அதுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த காசு யார்ட்டையும் கொடுக்கல, யார்ட்டையும் ஏமாறல. முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, நிறைய ஆடிஷன் போங்க, உங்களை வெறுகேற்றிட்டே இருங்க, நல்ல இடத்துல போய் சேரலாம். அதுக்கு நான் உதாரணம் சொல்ற அளவுக்கு நான் வரல, பட் இப்போ வந்திருக்கேன், அந்த இதுல நான் சொல்றேன். சார் உங்களோட ட்ரீம் இருக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க, என்ன மாதிரி ரோல் பண்ண ஆசைப்படுறீங்க சார்? என்ன நான் சந்திக்க டைரக்டர் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னை பார்த்தா சார் உங்களுக்கு என்ன தோணுது, அது ஒரு 5 நிமிஷமோ படத்துல 5 நிமிஷமோ இல்ல 50 நிமிஷம் சார், அதை எனக்கு கொடுங்க. ஸோ அதான் சார் என்னுடைய என்ன நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி இல்லை, எல்லாமே பண்ணணும். நான் அதான் சொல்றேன், நான் வேற ஒரு லைஃப் முன்னாடி ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் வேலை பார்த்துருக்கேன், எல்லா வேலையும் ஹோட்டல் வேலை பார்க்குறேன், ஜவுளிகள் நின்றுருக்கேன், செப்புதல் வேலை பார்த்துருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலை தான் பார்த்தா இன்ஜினியரிங் தான் பார்க்கணும், டாக்டர் வேலை தான் பார்க்கணும். பட் எல்லா லைஃபையும் வாழக்கூடிய ஒரே இது வந்து சினிமா உலகத்தில் தான் உண்டு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும். ஸோ அதை தான் எனக்கு இதான் அப்படின்னு இல்லை, எந்த கேரக்டராலும் அதுக்கேற்ற மாதிரி நான் மோல்ட் பண்ணிக்கணும், டேரக்டர் என்ன சொல்றா அதை கேட்டுக்கணும், அவ்வளோதான். பெரிய அந்த ஆமா ஐயோ அதான் சொல்றேன், நான் இப்படி உட்காந்துருக்காரு சேர்ல, நான் இப்படி இருந்து இப்படி பாக்குறேன். எனக்கு டைலாக் கிடையாது, அவர் அடி வேணுமா சாவு வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் வந்து இப்படிதான் ஆக்சுவலா வந்து நான் சொல்லும் போதே சூப்பர் யாரையாவது மனுஷன் இதான் ரியாக்ஷன் ஆக்சுவலா. ஆனா கண்ணுல வந்து பயம், ஏன்னா அவங்க கூட நடிக்க அது ஆக்சுவலா சிங்கிள் டேக், நான் ஒரே டேக்ல எனக்கு க்ளோஸ் வச்சாங்க. அவர் பண்ணது பார்த்துட்டு எனக்கு க்ளோஸ் வைங்கன்னு சொல்லி டேரக்டர் சொல்லவும் வைக்கிறாங்க. ஒரே டேக் ஓகே ஓகேவா அந்த மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து நான் அப்படி உட்காந்துட்டு இருக்கேன், ஷார்ட் போயிடும் போது சின்ன கேமரா செட் பண்ணுற இடத்துல ஃப்ரூட் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டூத் பிக் இருக்குல்ல, அந்த டூத் பிக் சாப்பிட்டு இருக்கும்போது 100 டூத் பிக் இருந்துச்சு, எடுத்து பிரதர் இருந்தாங்க. அந்த டூத் பிக் நான் வீட்டில் வச்சிருக்கேன். அது அந்த அவர் வந்து கொடுக்குறாருல, சரி நமக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு குச்சி கிடைச்சிருச்சு. எப்படி அர்ஜுனனுக்கு ஒரு இது கிடைச்சதோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அது மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வெறும் சாலை கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் இதில் கிடைச்சிருக்கு, எனக்கு பெரிய இது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ளே பண்ணலாம் நிறையா, ஏன்னா அவர் நிறைய கற்றுக்கணும். ஏன்னா அவர் டைரக்டர் ஆக்டர் எல்லாம் நடிப்பார கண்டு சும்மாவா. யாருக்கு நன்றி தெரியுமோ நன்றி தெரிஞ்சு நன்றி. இது வரைக்கும் நான் பண்ண எல்லா டேரக்டர்ஸு, எல்லா என்னோட கோ ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு. ஃபஸ்ட்டு படமே நான் வந்து கலைப்புலி தானு சார் பெரிய ஜாமான் படத்தில் அந்த அவர் ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நிறையா இப்போ ஹச்ஆர் பிக்சர்ஸ் அவங்களுக்கும் வரக்கூடிய அடுத்து எல்லாருக்குமே என்ன சொல்கிறோமே, இந்த மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் சரி, இந்த வெஜ் நான்வெஜ் இல்லாத சில விஷயங்கள் இல்லாமல் எந்தெந்த கம்பெனியாக இருக்கோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சேன். புதுசாக கேள்விப்படுறேன், வெஜ் நான்வெஜ் பரவாயில்ல ஃபீல்டு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். அதான் ஏன்னா அது ஒரு நீட்டா ரீசன் நினைக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய கேவலம்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஆனா தெரிய வரும். தேங்க்யூ.